என்னை படிக்க வைக்காத யாரோட தவறு? கடன் வாங்கி என்னை படிக்கிற நிலைமையில் வச்சவன் அவன். அது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. எங்கள் சாமி எதை செஞ்சாலும் பரிகாரம் ஏற்றுக்கிறோம். அந்த சனியம் பிடிச்சவன் காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் அவனுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஏதாவது குத்தங்குறை இருந்தால் மன்னிச்சுக்கண்டா, அதில் உனக்கு ஒரு 50 ரூபா உண்டியலில் போட்டேன்னு ஓட்டை நமக்கு போட்டு போயிருக்கோம். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல, நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேறு கட்டடம் கட்டணும்னு வர்றேன். பெரிய குறையே நீ உங்களை ஆட்சியில் இருக்க வச்சது தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா போராட போகிறதே நாங்கள் தான். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி போராடணும்னு. ஒரு சிங்களன்னு நிம்மதியாக வாழ முடியாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்ற பொது முழக்கத்தை முன்வைத்து தனித்து 234 தொகுதியிலும் போட்டியிடுது. அதற்கான அறிவிப்பு 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிறுத்தி அறிமுகம் செய்கிற அந்த நிகழ்வு நாளைக்கு கடலூரில் மஞ்சக்குப்பம் திடலில் மாலை 5 மணிக்கு நடக்க இருக்குது. அதை எனது அன்பு உறவுகளுக்கு, உலகெங்கும் பரவி வாழ்கிற எனது தாய் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சந்திப்பு. தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர, பணநாயகத்தை ஒழிப்போம் ஜனநாயகத்தை காப்போம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற நோக்கிலே நாங்கள் இந்த தேர்தலை அணுகிறோம். மகளிர் நாங்கள் 42 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு திருநங்கை தான். தலித்துங்கிற சொல்லாடலே நீங்கள் கலையணும். தலித்து கிடையாது. நாங்கள் ஆதி தமிழர்கள். தலித்துங்கிறது அது எல்லாரையும் சேர்த்து, மராட்டியனும் தலித்து, அங்கே மகாராஷ்டிரா பீகாரிலும் தலித்து, மலையாளத்திலும் தலித்து. அது தமிழர்கள். நாங்கள் ஆதி தமிழர்கள். அது மூத்த குடி ஆதி தமிழர்களை மதிக்கிறதா மிதிக்கிறதாங்கிற கேள்வி தான் இங்கே இருக்குது. இப்போ மூத்த குடிக்கு தான் முன்னுரிமை. அதனால் அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கிற தொகுதி 42, பழங்குடிக்கு 2, அப்போ 44. கட்சிகள் அரசியல் கட்சிகள் என்ன ஆதி தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு. இப்போ அதிலிருந்து மாற்றா பொது தொகுதிகளில் நாங்கள் தமிழர்களுக்கு, அது மூத்த குடிக்கு ஆதி தமிழர்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதை பேரறிவிப்பு செய்கிறோம். தமிழன் அவன் மூத்த குடி, அவன் வாக்கு செலுத்தணும்னா நீங்கள் செலுத்து. இல்லை சாதி பார்த்து அவன் தாழ்ந்தவன் நினச்சா போட்டுறாத. உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு தான் நாங்கள் பரப்புரையை செய்யப்படுறோம். ஒரு பெரிய யுத்த தந்திரம் மாதிரி ஒரு வியூகம் அமைச்சுக்கிட்டு தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத சொன்னாலே அதுவே புதுசு தான். அதுவே புதுசு தான். நாங்கள் முழுக்க மாற்றம். நான் சீர்திருத்தவாதி இல்லை, புரட்சியவாதி. கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல, நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேறு கட்டடம் கட்டணும்னு வர்றேன். அதனால் ஒன்றுலேருந்து நான் தொடங்கலை, ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குகிறோம். இப்போ அதனால் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னா மொத்தமாகவே மாற்றிடும். இந்த அமைப்புக்குள்ளே இருந்துட்டு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு நான் நம்பலை. அதனால் இந்த அமைப்பையே மாற்றிடணும்னு நினைக்கிறேன். இந்திய குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர் யாராவது போட்டிடுவாங்க? இந்திய குடியுரிமை இப்போ கொடுத்துருந்தா நாங்கள் நிறுத்தியிருப்போமே. இருக்காங்க சார், சிலர் தமிழர்கள் இருக்கிறாங்க, இலங்கை தமிழர் சிலர் குடியுரிமை பெற்று இருக்கிறவங்க இருக்கிறாங்க சார். அப்படி எனக்கு தெரியல. குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க, கட்சியில் இருக்கிறாங்க, ஆனால் போட்டியிடலை. தலைநகரை சென்னையிலேருந்து மாத்திரம். தலைநகர் ஒரு இது இல்லை. சென்னை துறைமுக நகராக, கணினி நகராக, திரைக்கலை நகராக, தலைநகராக இருக்கும். மதுரை மொழி கலை பண்பாட்டுக்கான தலைநகராக இருக்கும். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகராக இருக்கும். கோவை வர்த்தகம் தொழிலுக்கான தலைநகராக இருக்கும். திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகராக மாற்றப்படும். அது வளர்ச்சிக்காகவும் இந்த நிர்வாக வசதிக்காகவும் மாற்றுது. சீனாலாம் 3 தலைநகர் வச்சுருக்குது. அமெரிக்கா எந்த பெருநகரையும் தலைநகராக வைக்கலை. இப்போ நாங்கள் பார்க்குறோம். நான் வரும்போது இருந்த சென்னைக்கு இப்போ நான் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, நத்தை விட மெதுவாக நகர அளவுக்கு சென்னை பிதுங்கி அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட வாகனங்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு அவசரமாக மருத்துவமனைக்கு போகிறதோ, உயிர் வழியோடு இருக்கிற ஒருவரை கொண்டு போகிறதோ சாத்தியம் இல்லை. அப்போ இந்த நிலையில் ஒரே இடத்துல எல்லாம் குவிஞ்சு கிடக்கிறதுனால வர சிக்கல் தான் இது. அதை பிரிக்கும்போது அங்கே ஒரு மருத்துவமனை வரும், அங்கே ஒரு
வசதியானது வரும். அப்போ கன்னியாகுமரி அப்படி பரவலாகும் போது இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து எல்லா கட்சிகளும் திருச்சியிலேயே ஏன் மாநாடு போடுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் தெரியும். எல்லாருமே திருச்சியில் ஏன் மாநாடு போடுறாங்கன்னா அது நாட்டினுடைய மையமாக இருக்குது. அப்போ அந்த மையத்தில் தான் தலைநகர் இருந்திருக்கணும். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கையில் நான் ராமநாதபுரத்துக்காரன், சிவகங்கைக்காரன். இப்போ கன்னியாகுமரி எனக்கும் பின்னாடி அது சென்னைக்கு வர ஒரு நாள் ஆயிடுது, ஒரு வேலையை முடிச்சு திரும்பி போக ஒரு நாள் ஆயிடுது. ஆனால் திருச்சின்னா 4 மணி நேரம், ஒரே நாளில் போயிடலாம். எல்லாருக்கும் ஒரே நாளில் அந்த வேலை. அப்போ மக்களின் வசதி தான் முக்கியம். கல்வி தகுதி என்ன, கல்வி தகுதி கல்வி இல்லை அப்படின்னா கல்வி கொடுக்காத யாரோட தவிர. கல்வி தகுதின்னு ஒன்று வச்சா நான் படிக்கலை, ஆனால் எனக்கு நாட்டு மேலே பற்று இருக்குது. என்னை படிக்க வைக்காத யாரோட தவிர. எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியல அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த வறுமை கொடுத்தது யார்? கல்வி கடன் கொடுத்தோம்லன்னா கடன் வாங்கி என்னை படிக்கிற நிலைமையில் வச்சவன் அவன். கல்வி, மருத்துவமும், குடிநீரும் இலவசமாக எல்லாருக்கும் பொதுமையாக இருந்திருக்கணுமா இல்லையா? அது செய்யாது யாரோட தவறு. அதனால தான் நாங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலைன்னு அறிவிப்பு செய்யணும். மொத்த திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், மொத்த திராவிட தேசிய கட்சிகள் ஒரு மொத்த இதுவரைக்கும் இருந்த எல்லா கட்சியும் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், நீங்கள் திமுக ஒரு பக்கம், அதிமுக. திராவிட அரசியல் கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட அரசியல் கட்சி இருக்கவே முடியாது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே ஒழிய ஒரு தத்துவ மாற்றம் ஒரு கொள்கை மாற்றமும் இல்லை. ஆள் தான் மாறி இருக்குது. இங்கே ஆம்பளை பொம்பளை, இங்கே வேட்டி சேலை, மறுபடியும் ஆட்சி மாறுதே, ஆள் மாறுதே ஒழிய ஆட்சி ஒருபோதும் மாறலை. நாங்கள் வெறும் ஆட்சி மாற்றத்துக்காக வந்த ஆளுகள் இல்லை, அரசியலே மாற்றணும்னு நினைக்கிறோம். இலவசத்தை ஒழிச்சிட்டு இலவசமே பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாக்குத்தரத்தை உயர்த்திடணும். அவன் கேட்குறது கல்வி, வேலை வாய்ப்பு, அதை கொண்டு கௌரவமான பிழைப்பு தான் என் மக்கள் கேட்குறான். அவனை உப்புலேருந்து ஊறுகாயிலேருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் கையேந்த வைக்கிறது. இப்போ டென்மார்க்கு ஒரு வளம் வச்சுருக்குது, நார்வே ஒரு வளம் தான் காடு, ஸ்வீடன் ஒரே ஒரு வளம் தான் ஆடு மாடு, கியூபா ஒரே ஒரு வளம் தான் கரும்பு சர்க்கரை. ஆனால் இந்த நாடுகள்லாம் பிச்சை எடுக்கலையே. இதில் எல்லா வளங்களையும் வச்சுட்டு நான் தான் கையேந்தி நிற்கிறேன். அது காரணம் முறையற்ற நிர்வாகம். நான் எனக்கான கல்விக்கு காசு தரேன், உங்ககிட்ட மருத்துவத்துக்கு கொடுத்துட்றேன், நடக்கிற பாதை கொடுத்துட்றேன், குடிக்கிற தண்ணீர் கொடுத்துட்றேன், மின்சாரத்துக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் என்னுடைய பாதுகாப்பு காசு கொடுத்துறேன். நான் இப்போ படிக்கலை, ஆனாலும் நான் கல்விக்கு வரி கட்டுறேன். என் காசு யாரோ ஒரு பிள்ளை படிக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் கொடுத்துறேன். இது நேர்முக வரி, நேரடியான வரி. மறைமுக வரியாக உப்புக்கு, அப்புறம் பருப்புக்கு, அரிசிக்கு இதெல்லாம் போகுது. இப்போ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்ட பிறகு அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? அதை நோக்கமற்ற தலைமையும் முறையற்ற நிர்வாகம் தான் இது காரணமாக இருக்குது. இதை சரி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ சாதிய மத அரசியல் வலிமை பெற்று வெல்லலை, அது துணை இணை சக்தியாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த பணம் ஒரு முதன்மையான காரணியாக இருந்தால் கூட பணத்தை கொடுத்தால், இப்போ போன தடவை 2 கட்சியும் தான் காசு கொடுத்தாங்க, ஆனால் இதை ஒரு கட்சி தான் வென்றுச்சு. இந்த வாட்டியும் தான் காசு கொடுப்பாங்க. காசை வாங்கிட்டு மக்கள் யாருக்கு விருப்பமோ அங்கே தான் வாக்கு செலுத்துறாங்கிறது நிறுவனமாகுது. அப்போ காசை கொடுத்தாலும் ஜனம் மாற்றி போட்டுருமாடான்னா கொடுக்குறத நிறுத்திடுவோம். சத்தியத்தை தான் மீற வேண்டியதானே. ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு தேர்தல் அப்போ என்னென்ன சத்தியம் பண்ணுறான், ஒரு சத்தியத்தை கூட காப்பாற்றலே. அந்த தமிழன் தானே தேர்தலில் நிற்கிறான், அவன் நான் வந்தால் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் வாக்குறுதி கொடுக்குறான்னு சத்தியம். அதில் ஒரு சத்தியத்தை காப்பாற்றிருந்தா நான் கையேந்திய நிலைக்கு வந்திருக்காதே. அவனே காப்பாற்றாத போது நாங்கள் காப்பாற்றணும். அது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. எங்கள் சாமி எதை செஞ்சாலும் பரிகாரம் ஏற்றுக்கிறோம். நான் 5000 கொடுத்தா 50 ரூபாயை மஞ்சள் துணியில் முடிஞ்சு போட்டு ஓட்டு போட போகும்போது குலதெய்வம் கோயிலில் போட்டு அந்த சனியம் பிடிச்சவன் காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் அவனுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஏதாவது குத்தங்குறை இருந்தால் மன்னிச்சுக்கண்டா, அதில் உனக்கு ஒரு 50 ரூபா உண்டியலில் போட்டேன்னு ஓட்டை நமக்கு போட்டு போயிருக்கோம். என்ன நம்ம மக்கள் அங்கேருந்து அந்த கூட்டத்தில் தான் நம்மளை வந்திருக்கோம். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னு தெரியும் தானே. அது ஒரு ஆட்சி மாதிரி இல்லையே, வெறும் காணொலி காட்சி மாதிரி தானே இருக்கு. அது இப்போ நம்ம எதுவுமே இல்லை. எல்லா ஒரு மக்களை சந்தித்தாங்க, அமைச்சர்களில் தண்ணி இயல்புக்கு இயங்க விட்டாங்க, அப்படி எதுவுமே இல்லை. நான் கூட சொல்லுவேன், நான் சின்ன பிள்ளையா எங்கள் ஊரில் பரமக்குடியில் படம் பார்க்க போகும்போது உயிர் உள்ளே உஷா, என் தங்கைக்கு ஒரு கீதம், அந்த படங்கள்லாம் வரும்போது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, நடிப்பு, தயாரிப்பு அப்படிலாம் போடுறது கஷ்டம்னு எங்கள் ஊரில் ஒரே வார்த்தை எல்லாம் டி ராஜேந்தர்னு போட்டுவான். எல்லாம் டி ராஜேந்தர். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, பாடல்கள், இசை அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை அவ்வளோ நேரம். எல்லாம் டி ராஜேந்தர். அப்படி எல்லாம் ஜெயலலிதான்னு போட்டுடலாம். அந்த துறைக்கு ஒரு அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர், எதுக்கு தேவையில்லை.
ஆட்சி முடிய போகுது, அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது. இப்போ போய் அம்மா அழைப்பு மையம் எதுக்குன்னா குறை கேட்க. இப்போ தான் குறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய குறையே நீ உங்களை ஆட்சியில் இருக்க வச்சது தான். அதாவது இவங்களுக்கு போட்டதுலையாவது ஏதோ ஒரு சத்தமாவது வந்துச்சு, அந்த எண் இருக்குனாலும் வந்துச்சு. இவருக்கு இந்த எண்ணே தவறு, ப்ளீஸ் செக் த நம்பர்னு வந்துச்சு. எப்படி புதுசாக ஒன்றும் இல்லையே, நமக்கு நாமே தானே அவங்க 50 ஆண்டுகள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சி தலைவர் நமக்கே, கட்சியில் பொருளாளர் நமக்கு நாமே, இளைஞரணி செயலாளர் நமக்கு நாமே. இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு. அன்பில் பொய்யாமொழியுடைய என்ன போட்டிருக்கார், மகேஷ் பொய்யாமொழியை. அவனையே இளைஞரணி செயலாளராக போட்டக்கூடாது? அவனையே துணை செயலாளர்? அந்த இடம் யாருக்காக காத்திருக்கு? உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு வரணும்னு காத்திருக்கு. இது கட்சி நாட்டுக்காக விடும். மகளிர் அணி அம்மா கனிமொழி அவர்கள், அப்புறம் எல்லாமே நமக்கு நாமே தானே. அதுதான் அது சொல்றது சரிதான். அவங்க மேல நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு லோகாயுக்தா. யார் யாரு மக்கள் நீதிமன்றம் வேணும்னு சொல்றதுக்கு ஒரு இது இல்லையா? எல்லாரும் பேசுறதான். இது ஒப்பு கழுகிறது. நம்ம அப்பா செத்து போனால் அம்மா உட்காந்து அப்படியே மனவழியோடு அழுதுட்டு இருப்பா. அவள் சத்தம் போட்டு கதறி அழமாட்டா. இந்த பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே, யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன வந்துருக்கு, இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இந்த பிள்ளைகளை வச்சு எப்படி காப்பாற்றி பிழைப்போம்னு சிந்திச்சுக்கிட்டு ஓரத்தில் வந்து அழுதுட்டு இருப்பா. இந்த ஒப்புக்கு வரலாம் தெரு முனையிலேருந்தே அழுது வருவான், ரொம்ப கத்தி வருவான். நம்ம சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது இவ்வளவு நம்ம அம்மாவே அமைதியாக இருக்கு, என்னடா பயங்கரமாக ஒப்பு வச்சு அழுகுறான், நடாமே இருக்கான். அவன் கடைசியாக பார்த்தா அப்படியே அழுதுட்டு மூக்கு சிந்திட்டு பேசிட்டு அப்படியே அழுதுட்டு என்ன அப்புறம் 2 நிமிஷம் தான். அப்புறம் எப்படி இருக்கியா, என்னடி இந்த தண்ணி இது எப்படி வாங்கினேன்? இந்த ஒப்பு கழுகுறது தான் இந்த திமுக அதிமுக, இந்த கருணாநிதி ஜெயலலிதா. எங்கள் சாவுக்கே அழலையா, அப்புறம் நீ எதுக்கு அழப்போற? நாங்கள் கேட்டதே இந்த நம்ம கூட்டாட்சிங்கிற அவங்க சமஷ்டின்னாங்க, புரியுதா உங்களுக்கு? நம்ம தன்னாட்சியை கேட்குறோம்ல, அது மாதிரி அந்த அதிகாரத்துக்கு இணையான ஒரு சமஷ்டி முறை, ஒரு தன்னாட்சி எங்களுக்குள்ளான ஒரு அதிகாரம். அந்த சமஷ்டி முறையை கேட்டு தான் முதல்ல போராட்டமே வெடிக்குது. அந்த போராட்டம் அரசியல் போராட்டமும் அறவழி போராட்டமும் தோற்கடிக்கப்பட்டது, ஆயுத வழி போராட்டமும் தோற்கடிக்கப்பட்டது. அவன் மறுபடியும் ஒன்றிலே இருக்கான். இதில் இந்த 13வது சட்ட திருத்தத்தில் இந்தியா இருக்குது. இந்த 13வது சட்ட திருத்தம் மாதிரி ஒரு மக்குத்தனம்ங்கிறோம்ல, அது எப்படின்னா தமிழர் பிரதேசங்களை கிழக்கு வடக்கு மாகாணங்களை ஒன்றிணைக்கிறது. இன்னைக்கு தமிழனுக்கு பிரதேசமே இல்லை, எல்லாம் சிங்கள குடியேற்றா, பூரா இராணுவ மையம், மொத்த பேரும் சிங்களம் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை எங்கிட்ட இணைச்சா என்ன, அது இணைக்கிறேன்னா என்ன? பொறுத்திருந்து தான் பார்க்கணும், நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா போராட போகிறதே நாங்கள் தான், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி போராடணும்னு. இந்த நிலமும் இந்த அதிகாரமும் எங்களுக்கு கைவர பெறுகிற போது ஒரு சிங்களனும் நிம்மதியாக வாழ முடியாது. இதை பேரறியப்பாக எழுதி வச்சுக்க சொல்லுங்கள். நான் என் நாட்டுக்குள்ளே என் கோட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழாமல் சிங்களம் நிம்மதியாக வாழ முடியாது. அது எல்லாரையும் விட அவனுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறவன் தான் மஞ்சள் குளிப்பான், என் மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் தர முடியாதுன்னு. 1.25 கோடி சிங்களன், 13 கோடி தமிழன், இங்கேயே 8 கோடி இருக்கான் இந்த நிலத்தில் மட்டும். ஏறி அடித்தா என்ன வேன்னு தெரியாது. அதுக்கு ஆள் இல்லை, கை கட்டி நிற்கிறோம், ஒவ்வொருத்தன்கிட்டே மண்டிட்டு. நீதிக்காக செத்த பரம்பரையில் வந்தவன், நீதி தவறிட்டனா அப்படின்னு செத்து போன பாண்டிய நெடுஞ்செழியனும் பேரனும் பேத்தி உலகத்தில் மண்டிட்டு எனக்கு நீதியை பெற்றுத்தான் நிற்கிறோம். மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டுட்டானா என் மகன், அதே தேர்ச்சக்கரத்தில் பெத்த மகனை கொன்னவன் பரம்பரையில் வந்தவன்ட்டு பரதேசி மாதிரி ஊராக எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை பெற்றுத்தான்னு கேட்குறான். அவன் எங்களை ஏளனம் பண்ணி எள்ளி நகை அடி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்னா நீங்கள் கேட்குறது சரி. நான் செத்தாலும் சரி, என்ன வாழ்ந்தா போதும்னு என்ன பிரபாகரனும் இல்லைன்னா, நீங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு தலைவன், சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு கற்பிச்சாவன் எனக்கு. அந்த வழியில் நிற்கிறேன். ஒரு காலத்துலேயும் இவங்களோட கூப்பிட்டு சரணடைகிறது இல்லை. வேணா நான் முன்னாடி நிற்பேன், என் பின்னாடி யாரும் நிற்கலாம்.